عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபிலே நம்ம எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதில் இந்த 3 விஷயங்கள் ஏதாவது ஒன்று அங்கே இல்லாமல் இருக்காது. அதாவது குர்ஆனில் நம்ம எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அதில் அல்லாஹ் தஆலா ஒன்று தன்னுடைய வல்லமையை பற்றி அங்கே பேசியிருப்பான். அப்படி இல்லை என்று சொன்னால் நபிமார்களை குறித்தோ அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை குறித்தோ சொல்லியிருப்பான். அதுவும் இல்லை என்று சொன்னால் ஆகிரத்தை குறித்து அங்கே பேசியிருப்பான். கியாமத், சொர்க்கம், நரகம், இதை பற்றி இறைவன் அங்கே பேசியிருப்பான். ஆக குர்ஆனுடைய எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த 3இல் ஏதாவது ஒன்று இல்லாமல் பெரும்பாலான ஆயத்துகள் நம்ம கடந்து விட முடியாது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி தன் திருமறையிலே பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ரமலானுடைய 2 பகுதியை நிறைவு செய்து 3வது பகுதி ஆரம்பமாக இருக்கிறது. இதை இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய 10 என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது, மீச்சம் பெறுவது தான். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய பிரதானமான நோக்கம் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த யாராக இருந்தாலும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து 2வதாக இறைவன் சொல்கிறான், வ இன்னமா துவஃபானு உஜூரக்கும் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் நீங்கள் இறந்ததற்கு பின்னால் இந்த துன்யாவில் நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ அதற்கான கூலிகள் என்பது உங்களுக்கு நிரப்பமாக கொடுக்கப்படும் என்பதாக இறைவன் சொல்கிறான். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன், யார் இந்த உலகத்தில் கடுகளவு நன்மை செய்திருக்கிறாரோ அதற்கான கூலியும் கொடுக்கப்படும். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், யார் கடுகளவும் தீங்கு செய்திருக்கிறாரோ அதற்கான கூலியும் அங்கே கொடுக்கப்படும் என்பதாக இறைவன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டாரோ உதுகிலல் ஜன்னா, அவர்தான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார். ஃபகத் ஃபாஸ, அவர்தான் மகத்தான வெற்றியாளர் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஆக நரகத்திலிருந்து யார் விடுதலை பெறுகிறாரோ அவர்தான் மகத்தான வெற்றிக்குரியவர் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதே போல இந்த நரக வேதனை என்பது மிக மிக கடுமையானது. ஹதீஸ்லே வருகிறது, குர்ஆனிலே வருகிறது, தபூக்குடைய யுத்தத்தை குறித்து அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். தபூக்குடைய யுத்தத்திற்காக சஹாபாக்கள் முஸ்லீம் தயாராகி செல்லக்கூடிய அந்த நேரத்திலே முனாஃபிகீன்கள் அவரை பார்த்து சொன்னார்களாம், லா தன்ஃபிரு ஃபில் ஹர், கடுமையான வெயிலாக இருக்கிறது, இந்த வெயிலை நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக அந்த முனாஃபிகீன்கள் சொன்னபோது அல்லாஹ் அவருக்கு பதில் சொல்கிறான், குல் நபியே, அவர்களை பார்த்து சொல்லுங்கள், அந்த முனாஃபிகீன்களை பார்த்து சொல்லுங்கள், நார் ஜஹன்னமா அஷத்து ஹர்ரா, அந்த நரகத்தினுடைய கடுமை என்பது இதைவிட கடுமையாக இருக்கும் என்பதாக அவருக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். சரி, ஒருவன் நரகத்தில் நுழைந்து விட்டான், அவனால் வெளியே வர முடியுமா என்று சொன்னால் வமாஹும் பிஹாரிஜீன மின்ஹும், அந்த நரகத்தில் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் வெளியே வருவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் அங்கே இல்லாமல் போய்விடும். அதே போல இறைவன் சொல்கிறான், வமாஹும் பிஹாரிஜீன மின்ஹும், அந்த நரகத்தை விட்டு வெளியே வர முடியாது. அதே போல வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப், எல்லா விதமான காரியங்களும் அங்கே முடக்கப்பட்டு விடும், தடுக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலே முதலாக நுழைவிக்கப்படக்கூடியவர் யார் என்று சொன்னால், யார் இந்த உலகத்திலே எந்த ஒரு அமல் செய்தாலும் எந்த ஒரு இபாதத் செய்தாலும் அதை பேருக்காக, புகழுக்காக, முகஸ்துதிக்காக செய்கிறார்களோ அவர்கள்தான் நாளை நரகத்திலே முதலாக நுழைவிக்கப்படுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஹதீஸ்ல வருகிறது, நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு ஆலிமை அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், நான் உங்களுக்கு இவ்வளவு கல்வி ஞானங்களை கொடுத்திருந்தேனே, எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் கேட்பானாம். அப்பொழுது அவள் சொல்வானாம், யா அல்லாஹ், நீ கொடுத்த அந்த இல்மை நான் கொண்டு பயனடைந்தேன், பிறருக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன், அதன் மூலமாக நான் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்பதாக அவர் சொன்னபோது அல்லாஹ் சொல்வானாம், எல்லாம் சரிதான், அந்த கல்வியை நீங்களும் கற்றீர்கள்,
பிறருக்கும் கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் நீ ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் செயல்பட்டாயே தவிர எனக்காக நீ செயல்படவில்லை என்று சொல்லி இவரை நரகத்திலே தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். இரண்டாவதாக ஒரு ஷஹீது, அறப்போர்களை உயிர் தியாகம் செய்த ஷஹீதை அழைத்து வரப்படும். அல்லாஹ் அவரிடத்தில் கேட்பானாம், நீ இந்த உலகத்தில் எனக்காக என்ன செய்தா என்பதாக கேட்கின்ற பொழுது அவர் சொல்வாராம், யா அல்லாஹ், உன்னுடைய பார்வையிலே நான் போரி புரிந்து உனக்காக நான் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கிறேன் என்பதாக சொல்கின்ற போது அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், இல்லை இல்லை, நீ போரிலே கலந்து கொண்டாய், ஷஹீதானாய், இதுவெல்லாம் நீ மிகப்பெரிய ஒரு வீரன் என்று சொல்லப்படுவதற்காக தான் செய்தாய் தவிர எனக்காக நீ ஒன்றும் செய்யவில்லை என்பதாக சொல்லி இவரையும் நரகத்திலே தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வானாம். மூன்றாவதாக ஒரு கொடை வள்ளலை அழைத்து வரப்படும். அந்த கொடை வள்ளலை அழைத்து வரப்பட்டு அவரிடத்தில் கேட்கப்படும், நான் உனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருந்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்பதாக அல்லாஹ் கேட்கின்ற பொழுது, யா அல்லாஹ், உனக்காக நான் அதை செய்தேன், அவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், உனக்காக இவ்வளவு நான் செலவு செய்திருக்கேன் என்பதாக சொல்வாரான். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இதுவெல்லாம் நீ செய்தீர்கள், ஆனால் இந்த உலகத்தில் நீ மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக தான் செய்தாய் தவிர எனக்காக நீ எதுவுமே செய்யவில்லை என்பதாக சொல்லி இவரையும் நரகத்தில் தள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வானாம். ஆக இந்த உலகத்தில் முதலாக நரகத்திலே தள்ளப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், யார் தங்கள் செய்த அமலை முகஸ்துதிக்காகவும் பெருமைக்காகவும் பதவிக்காகவும் செய்தார்களோ அல்லாஹ் அவர்களை தான் முதலாக நரகத்திலே தள்ளுகிறார். அதற்கு பின்பாக தான் முனாஃபிகீன்கள், முஷ்ரிக்கீன்கள் என்பதாக வரிசையாக நரகத்திலே தள்ளப்படுவார். அதே போல முமீன்கள் சொர்க்கத்திலே நுழைக்கப்படுவார்கள். அவர் நுழைந்த உடனேயே அந்த முமீன்கள் தேடுவார்களாம், நம்மோடு சொர்க்கத்தில், நம்மோடு இந்த உலகத்திலே நெருங்கிய நண்பர்களாக, நெருங்கிய உறவுகளாக இருந்தவர் யாரையும் காணவில்லையே, அறிவுமற்ற முகங்களாக இருக்கிறது என்பதாக அந்த முஃமின்கள் சொர்க்கத்திலே தேடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் இருந்த நேரத்திலே அவர்களுக்கு நரகத்தை ஒரு பகுதியை காட்டுவாங்க. அந்த நரகத்தில் உள்ளவருடைய ஒரு பகுதியை காட்டுகின்ற பொழுது இந்த சொர்க்கவாசிகள் அவரை பார்த்து கேட்பார்களாம், மா சலகக்கும் ஃபீ சகர், சகர் என்ற நரகத்துக்கு போயிட்டீர்களே, நீங்கள் எப்படி அங்கு சென்றீர்கள் என்பதாக கேட்கின்ற போது அவர் சொல்வார்களாம், லம் நக்கு மினல் முஸல்லீன், இந்த உலகத்தில் நாங்கள் எந்த தொழுகையிலும் நாங்கள் ஈடுபடவில்லை, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, தான தர்மங்கள் நாங்கள் செய்யவில்லை, வ குன்னா நகூலு மஅல் காயிலீன், வீணாக நேரத்தை கழிப்பவரோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் நேரத்தை வீணாக்கி விட்டோம், வ குன்னா நுகذிபு பியௌமித்தீன், அது மட்டுமல்ல இந்த மறுமையை குறித்து நாங்கள் அதை நம்பாதவர்களாகவும் அதை பொய்ப்படுத்தக்கூடியவர்களாகவும் அது விஷயத்தில் நாங்கள் பொடுபோக்காகவும் இருந்து விட்டோம், எனவே சக்கர என்ற நரகத்தில் நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் என்பதாக அந்த நரகவாசிகள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் தந்த ஹதீஸிலே இந்த விஷயம் பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு 5 விஷயங்களுக்கு உட்பட்டது தான் இஸ்லாம். இந்த 5 அம்சங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியாக நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னால் அந்த நரகத்தை விட்டு நம்மை ஈடேற்றம் பெறுவதற்காக, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளாக அது அமைந்தே விடும். முதல் விஷயம் அகீதா, கொள்கை சார்ந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பது. அதாவது அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தில் நம்ம உறுதியாக இருப்பது, நபிமார்களை ஏற்றுக்கொள்வது, வேதங்களை ஏற்றுக்கொள்வது, குறிப்பாக மறுமையை நாம் நம்புவது. இந்த அகீதாவில் நம்ம குளறுபடி ஏற்படுகின்ற சமயத்திலே அதற்காக நாம் தண்டிக்கப்படுவோம், நரகத்திலே தள்ளப்படுவோம். இரண்டாவதாக இபாதத், அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அதில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் அதை நிரப்பமாக செய்ய வேண்டும். இபாதத்தில் குறைவு ஏற்படுகின்ற சமயத்திலே அதற்காக நாம் எவ்வித கேள்வி கேட்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம். மூன்றாவதாக முஆமலாத், இது இபாதத் அல்லாத என்று நம்ம நினைக்கக்கூடிய ஒரு வகையான இபாதத்து தான். அதாவது கொடுத்தல் வாங்கல், பரிமாற்றம், ஒப்பந்தங்கள், இதுவெல்லாம் இபாதத்துக்கு அப்பாற்பட்டது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்காகவும் நாம் மறுமையில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம், அதற்காகவும் நாம் நம்மிடத்திலே தண்டிக்கப்படுவோம். நான்காவதாக முஆஷராத், அதாவது உறவுகளை பேணி வாழ்வது, அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நண்பர்கள் உறவினர்கள் என்று அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, அவர்களிடத்திலே நல்ல முறையான ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி வாழ்வது. அப்படி வாழ்ந்தாலும் அதற்காக நாம் சவாபு கொடுக்கப்படுவோம். உறவை முறித்து வாழ்கின்ற பட்சத்திலே அதற்காக நாம் ரப்பிடத்திலே கேள்வி கேட்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம். கடைசியாக நல்ல குணங்கள், நம்மிடத்தில் உள்ள கெட்ட குணங்களை சீர் செய்து நல்ல குணங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். இந்த 5 பண்புகள் நம்முடைய நிரப்பமாக இருந்தது என்று சொன்னால் இந்த 5க்காக நாம் ஏதாவது ஒன்று குறைவு ஏற்பட்டாலும் அதற்காக நாம் ரப்பிடத்தில் தண்டிக்கப்படுவோம், அது குறித்து நம்ம விஷயத்தில் விசாரிக்கப்படுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 5 பண்புகளின் ஒரு வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நசீபை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. அதே போல நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நீ நரகத்தை குறித்து உன் திருமறையிலே பல இடங்களில் சொல்லி இருக்கிறாய். எப்படி நரகத்தை குறித்து நீ பல இடங்களில் சொல்லி இருக்கிறாய், அதை நாங்கள் அறிகிறோம், அதை நாங்கள் பார்க்கவில்லை, அதை எங்களால் உணரவும் முடியவில்லை. ஆனால் அந்த நரகம் உண்மை, அந்த நரகத்தினுடைய வேதனைகள் உண்மை என்பதை நாங்கள் நம்புகிறோம் ரப்பே என்று சொல்லி நாம் ரப்பிடத்திலே அழுது மன்றாடி துஆ செய்ய வேண்டும்.
அதில் இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் என்பது நாம் அதிகமாக விழித்து வழங்கக்கூடிய நாட்களாகவும் ரப்பிடத்தில் அதிகமாக மன்றாடக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, 2 கண்களை நரகம் தீண்டாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐனுன் ஹஷியத் மின் அம்ரினா, ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழுத கண்கள். அதே போல ஐனுன் பகத் ஹஷியத் மின் ஹஷியத்தில்லாஹ் வ பாத்தத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையிலே விழித்திருந்து வழங்கிய கண்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக இந்த இரண்டும் இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 நமக்கு செய்வதற்கான உகந்த நாட்களாக இருக்கிறது. அன்னி வரக்கூடிய இந்த ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் என்பது நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய, நம்முடைய எல்லா அமல்களையும் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நாட்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உன்னதமான நாட்களை நாம் இழந்து விடக்கூடாது. அடுத்த ரமலானிலே இது போன்ற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்பதும் தெரியாது. எனவே இந்த வரக்கூடிய இந்த கடைசி 10 நாட்களில் நாம் ரப்பிடத்தில் அதிகமாக மன்றாட வேண்டும், ரப்பிடத்தில் அதிகமாக கண்ணீர் எடுத்து துஆ செய்ய வேண்டும். அதே போல அதிகமாக இரவு வணக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்மை சார்ந்தவன் அல்லாஹ் நரகத்தை விட்டு நம்முடைய வேதனை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக. உயர்தரமான சுர்க்கத்தை நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹர்